மனிதர்களுக்கு இருக்க வேண்டிய உயர்ந்த பண்பான உண்மையை பற்றி சிறுமை பற்றி அல்லாஹ் அழுத்தமாக சொல்லியிருக்கிறார். உலகத்தில் யார் உண்மையாளர்களாக இருந்து உண்மை பேசினார்களோ அவர்களின் உண்மையின் முழுமையான பயன்பாடு தெரியக்கூடிய நாள் கியாமத் பெய்துள்ளது. அந்த உண்மையை பேசியதற்காக அதற்காக வேண்டி அவர்கள் சில கஷ்டங்களை உலகத்தில் பெற்றிருந்தாலும் அதற்கு சிறந்த பகலமாக அல்லாஹ் சொர்க்கத்தை தருகிறான் என்பதுதான் உண்மையானவர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் கபூல் செய்திருக்கிறார். நமது உயிரினும் மேலான கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முனாஃபிக்குகளுடைய அடையாளமாக முன்பை சொன்னார்கள். முஃமின்களுடைய அடையாளத்திற்கு மாற்றமாக முனாஃபிக்குகள் என்றால் யார், நயவஞ்சகர்கள் என்றால் யார் என்று சொல்லும் பொழுது அந்த நயவஞ்சகர்களின் அடையாளமாக நாம் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லும் பொழுது இதா ஹத்தஸ கதப, அவர்கள் எதை பேசினாலும் பொய் பேசுவார் என்று சொல்றார். சாதாரணமாக அவருடைய பேச்சிலே எந்த காரணமும் இருக்காது, ஆனால் பொய் கலந்திருக்கும். இது முனாஃபிக்குகளுடைய அடையாளம், மூமின்களுடைய பண்பல்ல என்று சொன்னார்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையான பெருமக்களே, நபிமார்களிடத்தில் இருந்த உயர்ந்த குணம் உலகத்திலே நுபுவத்திற்கு அடுத்து சிறந்த குணம் உண்மைதான். நுபுவத் என்பது உலகத்தில் எவ்வளவு உன்னதமான ஒரு தரஜா. நுபுவத்திற்கு அடுத்த தரஜா என்பது அது உண்மையின் தரஜா. அதனால்தான் அல்லாஹ் தஆலா மினன் நபியீன வஸித்தீகீன என்று சொல்கிறார். நபிமார்களுக்கு அடுத்ததாக உண்மையாளர்கள் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது நுபுவத்திற்கு அடுத்து உலகத்தில் சிறந்த தரஜா என்பது அது சித்தீகீன்களுடைய உண்மை பேசுபவருடைய தரஜா என்பதை குர்ஆன் ஷரீஃப் அழுத்தி காட்டுகிறது என்று சொன்னால் உண்மை பேசுவது என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். காரணமே இல்லை, சும்மா கேலிக்காக காரணங்கள் இல்லாமல் எதுக்கு வந்தோம் கேட்டா உண்மையை சொன்னாலும் அது ஒன்றும் ஆக போறதில்லை. ஆனாலும் இயல்பாக நாம் தேவையில்லாமல் பொய்யை சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கிறதே, அது ஒரு முஃமின்களுடைய பழக்கம் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் அதையும் யோசிக்க வேண்டும். அப்படிப்பட்ட விஷயங்களை யோசித்து நம்முடைய வாழ்க்கையிலே சில மாற்றங்களை உண்டாகும். இஸ்லாம் என்பது சில விதமான செயல்பாடுகளை, நடைமுறைகளை, இபாதத்துகளை செய்வது என்பது மாத்திரமல்ல. அந்த இபாதத்துகளினால் சில குணங்கள் உண்டாக வேண்டும், அந்த இபாதத்துகளினால் சில பண்புகள் உண்டாக வேண்டும். அந்த பண்புகளிலே தலை சிறந்ததாக உண்மையை அல்லாஹ் தஆலா சொல்கிறார். ஒதுகுருபில் கிதாபி இப்ராஹிம் இன்னஹு கான சித்தீகன் நபியா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பற்றி அல்லாஹ்வுடைய ஹபீபே மக்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்கள், இன்னஹு கான சித்தீகன் நபியா, அவர்கள் உண்மையாளர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நபிமாவுடைய பண்பை பற்றி சொல்லும் பொழுதெல்லாம் அவர்கள் உண்மையாளர்கள் என்ற வார்த்தையை அல்லாஹ் தஆலா சொல்றார். அருமையான பெருமக்களே, ஹதீஸிலே நமக்கு வந்திருக்கிறது, உண்மை பேசுவது எல்லா விதமான நன்மைகளையும் நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும். எல்லா விதமான மேன்மைகளை நாம் வெளிப்படையாக அறியாத என்னென்ன உயர் வாக்கியங்கள் இருக்கிறதோ நாம் நம்முடைய பேச்சிலே கவனம் செலுத்தி உண்மையை பேசக்கூடிய ஒரு பழக்கத்தை உண்டாக்கி கொண்டோம் என்று சொன்னார். இவ்வளவு நாள் எப்படி இருந்தோம், அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். இவ்வளவு நாள் இந்த விஷயத்தில் நம்முடைய கவனங்களை பாவமன்னிப்பு அல்லாஹ்விடத்தில் தேடிவிட்டு இனிமேல் பேசக்கூடிய வார்த்தை என்று சொன்னால் அதிலே கவனம் வேண்டும், உண்மை இருக்கிறதா என்பதை யோசிக்கணும். பெருமக்களே, அப்படி உண்மை பேசினால் ஹதீஸிலே வருகிறது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்னென்ன நன்மைகள் என்பது இருக்கிறதோ, உயர்வுகள் இருக்கிறதோ, விருது இருக்கிறதோ, அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னானே, விருது என்ற வார்த்தையை பற்றி எல்லா நன்மைகளுக்கும் உண்டான பெயர். அந்த எல்லா நன்மைகளையும் விருதையும் கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு மனிதன் உண்மையாளனாக இருப்பது என்று ஹதீஸிலே வருகிறது. அதே போல நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், தஃப்ரீஜுல் குர்பா, மனிதனுடைய வாழ்க்கையில் இக்கட்டான நிலையில் ஏற்படக்கூடிய அந்த கஷ்டங்கள் இருக்கிறதே அதை விட்டு ஒரு மனிதனை பாதுகாப்பதாக உண்மையாகும். உண்மை பேசுற உடனே அந்த நேரத்தில் சமயத்தில் கசக்கும். உண்மையை சொல்லும் பொழுது சில நேரங்களில் ஒரு மாதிரி கசக்கதான் செய்யும், அந்த நேரத்தில் ஒரு மாதிரியா இருக்கும், அவர் பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கும். பொய் பேசி அப்படி ஒரு மாதிரி மெழுகி பூசிட்டோம்னு சொன்னா அப்படி உயர்ந்த மாதிரி காட்டும். ஆனால் உண்மை என்ன இருக்கிறது, அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது இவ்வளவு விலை உள்ளது. தஃப்ரீஜுல் குர்பான் ஹதீஸிலே வருகிறது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இக்கட்டான நிலைகள் ஏற்படுகிற
தடைகளிலிருந்து அவனை காப்பதற்கு அல்லாஹ் தஆலா இந்த உண்மையை காரணமாக்குகிறார். இந்த உண்மையை காரணமாக்கி அல்லாஹ் தஆலா அவனை அந்த இக்கட்டான நிலையிலிருந்து காப்பாற்றுவான் என்பதாக நமது உயிரின மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள். புகாரி ஷரீஃபிலே ஒரு பிரபலமான ஹதீஸ் வருமே, 3 பேர் சேர்ந்து ஒரு குகையிலே மாட்டிக் கொள்வார்கள். கடுமையான மழை நேரத்திலே அவர்கள் மழை பெய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே காட்டு பகுதியாக செல்லும் காட்டுப்பகுதி வழியாக அவர்கள் செல்கின்ற நேரத்தில் மழைக்காக ஒதுங்கினார்கள். ஒரு பெரிய மலை பாறை உருண்டு வந்து அதனுடைய வாசலை அடைத்துக் கொண்டு உள்ளே இவர்கள் 3 பேரும் மாட்டிக்கொண்டார்கள். அந்த நேரத்திலே ஹதீஸிலே வருகிறது, இந்த நேரத்தில் நமக்கு நீட்சியை தருவதற்குண்டான ஒரே வழி என்பது நம்முடைய வாழ்க்கையில் உண்மையாக நேர்மையாக செய்து ஏதாவது ஒரு அமல்களை இந்த நேரத்தில் நினைவுபடுத்தி நாம் அல்லாஹ்விடத்தில் அதன் காரணத்தினால் துஆ செய்தால் அல்லாஹ் நம்முடைய கஷ்டங்களை நீக்குவான் அவர்கள் சொல்ல, அதேபோ அவர்கள் சொல்லி துஆ செய்ய அந்த கஷ்டங்கள் நீங்கியதாக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை சொல்வார்கள். எனவே அந்த ஹதீஸிலிருந்து பெருமக்கள் நமக்கு சொல்கிறார்கள், ஒரு மனிதன் ஒரு முஃமினானவன் வாழ்க்கையிலே உண்மையை பேசுகிறான் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா இக்கட்டான நேரத்தில் அவனுக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான சிரமங்களையும் அவனுக்கு அல்லாஹ் தஆலா நீக்கி விடுகிறான் என்பதை ஹதீஸின் வழியாக நமக்கு சொல்கிறார். அதே போல ஒரு உண்மை தரக்கூடிய இன்னொரு வாக்கியம் என்னவென்று சொன்னால் அத்தௌஃபீகு லிகுல்லி கைர், எல்லா நன்மைக்கும் அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கும். எதிர்பாராத வெற்றியை அவனுக்கு ஏற்படுத்தி தரும், எதிர்பாராத உயர்வுகளை அவனுக்கு உண்டாக்கி தரும். இதற்கு கஅபுல் மாலிக் ரலியல்லாஹு விஷயமா ஹதீஸிலே வருகிறது. தபூக் யுத்தத்திலே 3 பேர் போகாம இருந்தாங்க. தபூக் யுத்தம் முக்கியமான ஒரு யுத்தம். இந்த யுத்தத்துல செல்லாதனால எல்லாரும் கலந்து கொள்ளணும்னு சொன்னாங்க. ஆனா ஒரு 3 பேர் அவர்கள் கலந்து கொள்ளாமல் இருந்தாங்க. அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், "வஅலஸ்ஸலாத்தில் லதீன குல்லிபு", தபூக் யுத்தத்திற்கு வராமல் பின்தங்கி விட்ட 3 பேர் அல்லாஹ் தஆலா சொன்னானே, அதுல ஒரு ஆள் கஅபுல் மாலிக் ரலியல்லாஹு தஆலா. எல்லாரும் போயிட்டு திரும்ப வந்துட்டாங்க. நீண்ட தூர பயணம் போயிட்டு திரும்ப வந்துட்டாங்க. இது நீண்ட ஹதீஸ். போயிட்டு வந்த உடனே அவங்க யார் யார் சலாம் பண்ணாங்க அவங்கள பூரா கூப்பிட்டாங்க. நீங்க வரலான்னு கேட்டாங்க. முன்னாடி எல்லாம் அவர் போய் காரணம் சொன்னாங்க. அப்படியே சரி போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. என்ன காரணம் சொன்னாங்களோ ரசூல் ஏத்துக்கிட்டாங்க, போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த கூட்டத்திலே செய்து நான் கஅபுல் மாலிக் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலின் தடுப்பா, எனக்கு நல்ல பேச்சு வன்மை எனக்கு தெரியும், எதை எப்படி சமாளித்து பேசுறது அந்த திறமையெல்லாம் எனக்கு தெரியும். வேற ஒரு இடமாக இருந்திருந்தால் நாங்கள் ஒரு மாதிரியா பேச சமாளிச்சிருப்பேன். ஆனா ஸல்லல்லாஹு சமூகம் அல்லவா, எனவே இந்த நேரத்திலே நான் ஸல்லல்லாஹு சொன்னேன், நான் யுத்தத்திற்கு பின்தங்குவதற்கான எந்த காரணமும் இல்லை நாயகமே, நான் பின்தங்கிட்டேன், மன்னிச்சிருங்கன்னு சொன்னேன். ஸல்லல்லாஹு ஒரு உண்மை சொன்னார். சொன்னாங்க ஒரு உண்மை சொன்னார் என்று அல்லாஹ் சொல்லி என்ன விட்டாங்க. ஆனா யாரையும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. 40 நாட்கள் கடுமையான சோதனை குர்ஆன் சொல்லும். எந்த அளவுக்கு குர்ஆன் இந்த வார்த்தை சொல்கிறது தெரியுமா? ஹத்தா இதா தாகத் அலைஹிம் அன்ஃபுஸுஹும், அவர்களுக்கு இந்த உலகமே நெருக்கடியாகி விட்டது. உலகமே நெருக்கடியாயிடுச்சு. விசாலமான இந்த உலகம் அவர்களுக்கு நெருக்கடியாகி விட்டது. சல்லாசம் பேச மாட்டாங்க, சலாம் என்ன பதில் சொல்ல மாட்டாங்க, மணிமார்கள் பேசக்கூடாது உத்தரவு வந்துருச்சு. இவ்வளவு கடுமையான நெருக்கடி ஏற்பட்டது. அந்த நேரத்தில் அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுக்கு மன்னிப்பு கேட்டே இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அதுக்கு பிறகு அந்த விஷயத்தில் அல்லாஹ் மன்னிப்பு வந்துச்சு. அதற்கு பிறகு செய்தா காரணமாக சொல்கிறார்கள், வல்லாஹி மா நஅமல்லாஹு அலைஹி மின் நிஅமத்தின் கத் பஅத இத ஹதானி அல்லாஹு லில் இஸ்லாம், இஸ்லாம் என்ற மகத்தான பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு தந்ததற்கு பின்னாலே என்னுடைய வாழ்க்கையில் நான் பெற்ற மிகப்பெரிய பாக்கியமாக கருதுவது என்னவென்று சொன்னால், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் உண்மை சொன்னேன், அந்த உண்மைதான் என்னை காப்பாற்றியது, எல்லா விதமான நன்மைகளையும் எனக்கு கொண்டு வந்து சேர்த்தது. அதுக்கு பிறகு சரி நான் கஅபுல் வாழ்க்கையில பெற்ற உயர்வுகள் என்பது ஏராளமானது அல்லாஹ் குர்ஆன் நம்மளை பாராட்டி சொன்னான். எனவே எல்லா நன்மைகளையும் எனக்கு கொண்டு வந்து சேர்த்த அந்த காரியம் இருக்கிறது, அது உண்மைதான். அந்த நேரத்தில் சில விதமான கஷ்டங்கள் நெருக்கடிகள் இருந்தாலும் கூட அந்த உண்மை என்னை காப்பாற்றியது என்று சொல்லுவாங்க. அதே மாதிரி ஹதீஸ்ல வருது, யார் வியாபாரத்துல உண்மை பேசுறாங்க அல்லாஹ் பறக்கச் செய்வான். பொய் பேசினால் பணம் வரும். எனக்கே கட்டாதுன்னு சொல்லுவாங்க. எனக்கே கட்டாது, நான் ஆங்கிலமே ரொம்ப கம்மியா தரணும், உங்களுக்கு அதை விட குறைச்சுட்டாங்க. எனக்குமா எவ்வளவு பொய், சாதாரண பொய்யா வாங்கினதே கம்மியானது, நமக்கு அதை விட குறைச்சு தர்றாங்கன்னா துன்யா நம்பாத பொய். ஆனா பெருமக்களே, வியாபார விஷயத்திலே யார் நேர்மையாக நடந்து கொள்கிறார்களோ, மார்க்கெட் ரேட் அப்படி இப்படி இருந்தாலும் நான் உங்களுக்கு குறைச்சு தர்றேன் என்ன சொல்லலாமே தவிர நான் வாங்கினதே கம்மின்னு சொல்லுறேன். இப்படி வியாபாரத்தை பொய் சொல்லாமல் யார் வியாபாரம் செய்கிறார்களோ அவர்களுக்கு அந்த வியாபாரத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்கிறான் என்பது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த வியாபாரிகளை நாளை அல்லாஹ் தஆலா கியாமத்துடைய நாளையில் நபிமாரோடு சேர்த்து எடுப்போம் என்று சொன்னார். எவ்வளவு பெரிய பாக்கியம்.
வியாபாரத்தில் பரக்கத்து ஏற்படும், நபிமாவோடு சேர்த்து எழுப்பப்படக்கூடிய ஒரு உன்னதமான நிலை ஏற்படும் என்று ஹதீஸிலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மைக்கு விலகி சொன்னார். அதே மாதிரி இமாம் நஸீ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான ஹதீஸ் நஸீல் வருகிறது. ஒரு மனிதன் உண்மை பேசிக் கொண்டே இருந்தார். எப்பொழுதும் உண்மை பேசுறார். அவருடைய பழக்கமே இயல்பாகவே எப்படி ஆயிடுச்சு, உண்மைதான் அவர் பேசுவார் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அவருக்கு ஹுஸ்னுல் ஃபாத்திமா, நல்ல முடிவை தருவார். அல்லாஹ் நஸீல் வைத்திருக்கிறார். விளையாட்டாக 3 விஷயத்துல போய் பேசலாம். அதை சொல்லுங்க சத்து. 3 கட்டத்துல போய் பேசலாம். 3 நேரத்துல தான் போய் பேசுறாரு. அல்லாத நேரத்துல போய் பேசக்கூடாது. 3 நேரம் என்ன, 2 பேருக்கு சண்டையா இருக்குது, நம்ம 2 பேரும் சமாதானப்படுத்துறதுக்காண்டி போய் சொல்லலாம். மாப்பிள்ள நீ அவன் கூட பேச மாட்டேங்கிறீங்க, அவன் கூட போயிட்டு பேசுறானே அப்படின்னு சொல்லலாம். அவன் திட்டிதான் பேசிருப்பான், ஆனா பாராட்டி சொல்லுங்க. 2 பேருக்கு மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி போய் பேசலாம். மார்க்கம் சொல்லுகிறது அது நன்மைக்காக வேண்டி. அதே மாதிரி கணவன் மனைவிட்ட, மனைவி கணவன் போய் சொல்லணும். சந்தோஷத்துக்காக இந்த பெருநாளுக்கு நீ கேட்ட சேர கண்டிப்பா வாங்கி சொல்லிடலாம், தைரியமா சொல்லிடலாம். சந்தோஷத்துக்காக வேண்டி, மகிழ்ச்சியை ஊட்டுவதற்காக வேண்டி, கோபம் பெருகிவிடாமல் இருப்பதற்காக வேண்டி, குடும்பத்தில் பிணக்க வந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி கணவன் மனைவி 2 பேருக்கு மத்தியில மகிழ்ச்சியை ஊட்டுவதற்காக போய் சொல்லலாம். 3வது யுத்த கணவன். இது அல்லாஹ் நம்ம எந்த நேரத்திலும் போய் சொல்லக்கூடாது என்று வாக்கு சொல்கிறது. எந்த அளவுக்குன்னா, ஒரு ஸல்லல்லாஹு ஒரு இடத்துல சபையில் அமர்ந்திருந்தாங்க. ஒரு பெண்மணி தன்னுடைய பிள்ளையை கூப்பிட்டார். மாணவர்களா நான் ஒரு பொருள் தரேன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு கூப்பிட்டு ஒண்ணு கொடுக்கலன்னா ஒரு மீது குற்றம் எழுதப்படும். நம்ம எத்தனை விஷயங்கள் அப்படி செய்யணும். அந்த பிள்ளைங்க வாங்க தரேன் கூப்பிடுறீங்க, நீங்க ஏதாவது கொடுப்பீங்களான்னு கேட்டாங்க. கொடுக்கறதுதான் நான் பண்ண வச்சிருக்கிறேன், அதை கொடுக்காவிட்டா உங்கள் மீது பொய் குற்றம் எழுதப்படும் என்று அருமை நாயகம் சொல்கிறார். இந்த 3 காரியங்களை தவிர மற்ற இடங்களில் உண்மை பேச வேண்டும் என்ற உன்னதமான பண்பை, நடைமுறையை இஸ்லாம் உன்னதான மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. அருமையான பொருட்களே, யார் உண்மை பேசிக் கொண்டு வருகிறார்கள் அல்லாஹ் தஆலா அவருடைய முடிவை அழகானதாக. இது எவ்வளவு பாக்கியம், சாதாரணமானதா. நபிமார்கள் வாசித்ததல்லவா, ரப்பிகதாத்தைதனி மினல் முல்கி வஅல்லம்தனி மின் தர்பீரில் நஹாரி ஃபாத்திரஸ் ஸமாவாத்தி வல் அர்தி அன்த வலி ஃபித் துன்யா வல் ஆখিরা. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்வார்கள், அல்லாஹ்வே உலகத்தில் இவ்வளவு அருமையான ஆட்சியை நீ எனக்கு தந்தாய், கனவுக்கு விளக்கம் சொல்வதற்கான ஆற்றலை நீ எனக்கு தந்தாய். ஃபாத்திரஸ் ஸமாவாத்தி வல் அர்தி, வானங்களையும் பூமியையும் படைத்தவனே, அந்த வலி ஃபித் துன்யா வல் ஆখিরা, துன்யா ஆখিরাவுடைய பொறுப்பாளரே, நான் உன்னிடத்தில் கேட்கும் பாக்கியம் தவஃபனி முஸ்லிமா, என்னுடைய கடைசி நேரத்தை நல்லதாக. சாதாரணமான பாக்கியம் இல்ல, இமாமுடைய நிலை அது. நமக்கு பாடம் சொல்லி தருவதற்காக மக்களே. அதனால ஒரு மனிதனுடைய கடைசி ஏன்னா மௌத்து எப்படி அப்படிதான் நம்முடைய ஆகிறது. மௌத்து எப்படி அப்படின்னா ஆகிறது அதை கொண்டுதான். அந்த நேரத்தில் எந்த நிலையில் ஒரு மனிதன் மரணிக்கிறான் அதே மாதிரி எழுதப்படுவான். எப்படி மரணிக்கிறான் அப்படித்தான் எழுப்பப்படுவான் என்று சொன்னால் அது எவ்வளவு முக்கியமான ஒரு கட்டம், எவ்வளவு முக்கியமான ஒரு நேரம். அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா ஹுஸ்னுல் ஃபாத்திமாவை, நல்ல முடிவை, அழகான ஒரு நிலையை அவருக்கு ஏற்படுத்துவார். யாருக்கு? யார் வாழ்க்கையிலே உண்மை பேசுகிறார் அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த பாக்கியத்தை தருவார். ஹதீஸிலே வருகிறது. எனவே சாதாரணமான ஒரு பாக்கியம் அல்ல, அல்லாஹ் நமக்கு அந்த நசீபை தந்தரல வேண்டும். நசீல ஒரு ஹதீஸ் வருது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஒரு ஆள் வந்து ஈமான் பண்ணாங்க. ஒரு ஆள் வந்து ஈமான் பண்ணாங்க. ஈமான் கொண்டு நபி அவர்களோடு இருந்த பயிற்சியில இருந்தாங்க. இப்ராஹிம் ஹிஜ்ரத் செய்தாங்க. நான் சொல்றேன், நான் ஹிஜ்ரத் வரேன், ஹிஜ்ரத் எனக்கு அனுமதிக்கிறாங்க கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் போங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு ஒரு யுத்தம் வந்தது. ஆனா யுத்தத்துல கலந்துக்கிறவான்னு கேட்டாங்க. கலந்துக்கிறாங்க. ரொம்ப வீரதீரமாக பராக்கிரமாக போராடினா மகத்தான வெற்றி அந்த யுத்தத்தில் கிடைத்தது. அதுக்கு பிறகு அவனுக்கு கொஞ்சம் கனிமத்து பொருள்கள், யுத்தத்தில் எதிரிகள் விட்டு போற பொருள்களை முஸ்லிம்கள் எடுத்துக் கொள்ளலாம். அந்த கனிமத்துடைய பொருள்களை பங்கு வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு ஒரு பங்கு கொடுத்து விட்டாங்க. அவர் பார்க்கிறாரு, இது என்னதுன்னு கேட்டார். கனிமத்துனால என்ன அவருக்கு தெரியாது. இது என்ன கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கு வச்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்ன உடனே அது அப்படியே தூக்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டார். யார் சொல்லுவா, ஏதோ எனக்கு கொடுத்து விட்டீங்க, இது என்ன செய்யணும்னு கேட்க வந்தா. ஏதோ கொடுத்து விட்டீங்களா என்ன கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க கனிமத்தில் யுத்தத்தில் கலந்து கொண்டதனாலே அதிலே கலந்து கொண்டவர்களுக்கு கிடைத்த அந்த கனிமத்தில் உங்களுக்கு உண்டான பங்கு அதுன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய நபியே, அல்லாஹ்வுடைய சத்தியமாக சொல்கிறேன், நான் இந்த நோக்கத்திற்கு தான் இஸ்லாத்தில் சேரவில்லை. இதுக்காக இஸ்லாத்துக்கு வரல. இதை கொண்டு எனக்கு ஏதாவது பிரயோஜனம் கிடைக்குமா, ஏதாவது எனக்கு பொருளாதாரம் கிடைக்குமா, இந்த நோக்கத்திற்காக வரவில்லை. என்னுடைய உள்ளத்தில் பதிந்துள்ள ஒரு உண்மையை சொல்கிறேன். என்னுடைய ஆசை என்பது, அவர் சொன்னார், என்னுடைய ஆசை என்பது நான் உங்களை துயருகிறேன், இந்த இடத்தில் எனக்கு ஈட்டி பாய வேண்டும். கையை நான் சொன்னான், என் உள்ளத்தில் என்ன உண்மையை என்னுடைய இந்த கழுத்து பகுதியை சுட்டிக்காட்டி சொன்னாங்க, இங்கே எதிரி இடத்திலிருந்து எனக்கு ஈட்டி பாய்ந்து நான் செய்யலாமோ அப்படி ஒரு ஆசை எனக்கு உண்மையை சொல்கிறேன்.
அல்லாஹ் சொன்னாங்க, நீ உண்மை சொல்வது உண்மையாக இருந்தது, ரப்படத்தில் உண்மையானதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய முடிவை கையிலாக வைப்பான். பின்னால் அடுத்த யுத்தத்துக்கு கலந்து கொண்ட அந்த சஹாபியர்கள் சஹாபாக்கள் பார்க்கிறார்கள், அவங்க எந்த இடத்துல கை வச்சு சுட்டி காமிச்சாங்க, எந்த இடத்துல கை வைத்து இஷாரா செய்தார்களோ அந்த இடத்தில் அந்த பாய்ந்த நிலையிலே அவர்கள் ஷஹீதாகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு கேட்டாங்க, இவர் அவரா? யார் தன்னுடைய கையை இந்த இடத்தில் சுட்டிக்காட்டி இதற்காக என்னுடைய கடைசி நேரம் அல்லாஹ்வுடைய தீனுக்காக நான் ஷஹீதாக்கப்பட வேண்டும் என்று இந்த இடத்தை சுட்டிக்காட்டி சொன்னாரே, அவரா இவர் என்று கேட்டார். ஆமான் சொன்ன உடனே கண்ணாடி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அல்லாஹும்ம அஅபுதுக யா அல்லாஹ், இவர் உன்னை பரிசுத்தமான அடியார், ஹரஜ முஜாஹிதன் இலா சபீலி, உனக்காக உன் திருப்திக்காக இவர் ஹிஜ்ரத்திலே வந்தார், குத்தில ஷஹீதா, இவர் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார், நான் அஷ்ஹது அலா தாரிக், அவர் ஷஹீத் என்பதற்கு நான் சாட்சி சொல்கிறேன் என்று சொன்னார். அவர் ஷஹீத் என்பதற்கு நான் சாட்சி சொல்கிறேன் என்று சொன்னார். பெருமக்களே, அல்லாஹ் தஆலா அந்த ஹதீஸில் இருந்து நமக்கு பெருமக்கள் சொல்வார்கள், யார் வாழ்க்கையில் உண்மை பேசிக்கொண்டே வருகிறார்களோ அவருடைய முடிவை வசூலுல்லாஹ் என்பது அவர்களுக்கு நசீபாகும் என்று பெருமக்கள் சொல்கிறார். லுக்மான் ஹக்கீம் உலகம் போற்றிய பெருமையை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடிய இறைநேசர்களிலே வலிமாறுகளா, அல்லாஹ் குர்ஆனில் சொல்ல வலிமாருடைய பெயரை எப்படி சொல்வானே அதுல வாசிக்கிறார். ஒரு சூறாவே குர்ஆனில் இருக்குது, ஆனா அடிமை வேலை பார்த்தவர்கள் கடைசியில் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு பெரிய ஞானத்தை கொடுத்து உன்னதமான நிலையில் ஆக்கினார். அவர்கள் பெற்ற உயர்வான அந்த தரஜாவை குறித்து அவர்கள் வந்து பேசுறாங்க. நீங்க சாதாரண அடிமை வேலை தான் பார்த்துட்டு இருக்கீங்க, இவ்வளவு மகத்தான அந்தஸ்து உங்களுக்கு கிடைத்ததற்கு உண்டான காரணம் என்னவென்று கேட்கும் பொழுது அவங்க செய்திருக்கிற சில பண்புகள், தக்குவல்லாஹி வஸிதுல் ஹதீஸ், நான் எப்பொழுதுமே உண்மை பேசுவேன் என்று சொல்றாங்க. உண்மை பேசுவேன். குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் தஆலா உண்மை பேசுவது சம்பந்தமாக மாத்திரம் 92 ஆயத்துகளில் சொல்றார். 92 ஆயத்துகளில் அல்லாஹ் வலியுறுத்தி சொல்றான் என்று சொல்லும் பொழுது அருமையானவர்களே, அதனுடைய கணத்தையும் அந்த குணம் முன்பினான நம்மிடத்தில் இருக்க வேண்டிய அடிப்படையான பண்பு என்பதையும் தரீல் ஈமான் என்று சொல்றாங்க. அந்த ஈமானுக்கு ஆதாரமான ஒரு குணம் என்று சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா அந்த குணத்தை நம்மிடத்தில் எப்பொழுதும் தந்தருவானாக. உண்மையான கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை செய்தருவானாக. நாளை சித்தீர்கள் நபிமார்கள் எந்த கூட்டத்தில் எடுத்துக்கொண்டார்களோ அந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. உண்மைக்கு என்னென்ன சன்மானங்களுக்கு ஹதீஸிலே வந்திருக்கிறதோ ஆயத்திலே வந்திருக்கிறதோ அல்லாஹ் அந்த எல்லா சன்மானங்களையும் நிரப்பமாக பெற்றுக் கொள்வதற்கு அல்லாஹ் நமக்கு நசீபை தந்தருவானாக. எல்லோருக்கும் அல்லாஹ் நீண்ட ஹயாத்தை தந்தருவானாக, நிறைவான ஆஃபியத்தை தந்தருவானாக. அல்லாஹ்வை வணங்கி வாழ்வதில் இன்பத்தை தந்தருவானாக. நம்முடைய முடிவை நல்லதாக ஆக்கி அருள்வானாக. யாருடைய எந்த நல்ல முன்பினான மனிதனுடைய முடிவு நேரத்தில் மலக்குமாக இறக்கி வந்து அல்லாஹ் பயப்படாதீர்கள், நாங்கள் உங்களுக்கு உதவியாளர்களாக நேசர்களாக இருப்போம் என்று அல்லாஹ் தஆலா மலக்குமார்கள் சொல்வதாக சொல்கிறானே, அந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம்மையும் கபூல் செய்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.